ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, உனக்கான நல்லதும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த வெற்றி செய்தியை பற்றி உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்தேன். என் மேலே நம்பிக்கையோட என் வார்த்தைகள் முழுவதையும் நீ கேட்டு முடிக்கும் தருணத்திலேயே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிருவேன் செல்லமே. இந்த சாயப்பா யாருங்கிறதையும் என்னுடைய மகிமை என்னங்கிறதையும் உன் வாழ்க்கையில் உனக்கு தெளிவாக புரிய வைப்பதற்காகவே இந்த சாயப்பா ஓடி வந்தேன். உன் வாழ்க்கையில் இப்போது என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், உன்னுடைய திறமைகள் எவ்வளவுதான் இருந்தாலும், இதை எல்லாத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். கஷ்டம் இருக்குதுன்றதுக்காக சோர்ந்து மூழ்கவும் முடியாது. திறமை இருந்தும் ஜெயிக்க முடியலையேன்றதுக்காக வருத்தப்பட்டு வீழவும் முடியாதல்லவா. நீ யாரு என்னங்கிறத யாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாம நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டினாலே நீ மற்றவங்களுக்கு உதாரணமா எடுத்துக்காட்டா மாறிடுவ. உன்னை பத்தி இந்த உலகம் என்ன நினைச்சாலும் சரி, நீ யாரு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. இந்த சாயப்பா இனிமே உன்னை நினைச்சு எந்த விதத்திலும் கலங்க மாட்டேன். நீ கவலை கொள்ளாத அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். இந்த உலகத்துல நீ அளவுக்கு அதிகமாக யாரையும் நேசிக்கவும் நம்பவும் கூடாதுங்கிறதுக்கான பாடமாகத்தான் இது வரைக்கும் பல விஷயங்களை பார்த்துட்டேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருந்தாதே. உன் வலியையும் வேதனையும் மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினச்சி நீ கவலைப்பட்டு சோர்ந்து போகாம அனைத்தையும் என்னாலேயே சமாளிக்க முடியும், நானே அனைத்தையும் கடந்து வந்துடுவேன்ற தைரியத்தோட இரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாறலாம். ஆனா நீ ஒருத்தவங்க மேல வச்ச அன்பு எந்த சூழ்நிலையிலையும் மாறக்கூடாது. உண்மையாகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பையும் பாசத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து விடியன் செல்லமே. விலகி போன ஒருத்தரை மீண்டும் பார்க்க நினைக்கிறது தப்பில்ல, மீண்டும் அவர்களை நேசிக்க நினைப்புதான் தவறது. நீ யாருக்கு உதவி செஞ்சாயோ அவர்களிடம் மிகவும் கவனமாக இரு. ஏன்னா நீ யாருக்காக பாவம் பார்த்தாலும் யாருக்கு உதவி செஞ்சாலும் முதல்ல அவங்க தான் உனக்கு எதிரியா மாறி ஏதாவது ஒரு கெட்டதை செய்ய வாய்ப்புகள் இருக்கு. எப்போதும் எந்த விதத்திலும் யார் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைப்பதோ யாரையும் முழுவதுமாக எதிர்பார்த்து இருப்பதோ வேண்டாமென் செல்லமே. நீ கோபப்பட்டு அடுத்தவங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவியே தவிர எப்பவும் யார் முதுகுலையும் குத்தவும் மாட்ட, யாருக்கும் துரோகம் செய்யவும் மாட்டேன்னு இந்த சாயப்பா எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் உனக்கான நல்லதை சிறப்பாக செய்து கொடுப்பதற்காக இந்த சாயப்பாவே உனக்கு துணையாக இருக்க வந்திருக்கேன். கண்டிப்பா நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். செலவு செய்வதற்கு முன்பாக எதையும் யோசிச்சு செலவு செய். திட்டம் போடாம அனாவசியமா செலவு செஞ்சுட்டு அப்புறமா வருத்தப்படக்கூடாது. பெருமைக்கு அடுத்தவங்க முன்னால நானும் செலவு செய்கிறேன், நானும் நல்லா வாழ்றேன்னு காமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு வறுமையில் வாடி மனக்கவலை அடைவதில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் யோசிக்காதே, கையில் இருப்பது என்னன்னு யோசி. இருப்பதை கொண்டு வாழ்க்கை எப்படி உயர்வாக வாழ்றதுன்னு பாரு. உன்னை விட்டு எது விலகினாலும் கவலை கொள்ளாம உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள அதற்கான வேலைகளை செய்ய பழகு. காயம் பட்டுட்டோம், கஷ்டம் வந்துருச்சுன்னு யோசிக்காம ஜெயிக்கிறதுக்கான காரணங்களையும் செயல்களையும் யோசி. இப்படி நல்லதையே நீ யோசிக்கும் போது, கெட்டதை விட்டு விலகி நிற்கும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன். அடுத்தவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சாலும் சரி, பாசத்தை வாங்கினாலும் சரி, அது நிலைக்காது. உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பணமும் பாசமும் உன் உடம்புலையும் உணர்வுலையும் கூட ஒட்டாதுன்ற எண்ணம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கட்டும். யாரையும் குறை சொல்ற அளவுக்கு தகுதியை இங்க நான் யாருக்கும் கொடுக்கல. கடவுளாக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, யாரும் இங்கு யாருக்கும் தரம் குறைந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக இல்லை என் செல்லவே. நீ எப்போதும்
யாரையும் குறை சொல்வதோ குற்றம் சாட்டுவதோ வேண்டாம். அதே போல உன்னை யாராவது குறைவா மதிப்பிட்டு பேசினாலும் தரம் தாழ்ந்து பேசினாலும் அதற்கான தகுதி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்றத கண்டுக்காம காதுல வாங்காம கடந்து போக கத்துக்கோ. தவறே செய்யாம இருக்கக்கூடிய உன்னை யாராவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் மேல பழி போடும்போது நீ அதை நியாயப்படுத்த வேண்டாம். நீ சொல்லும் உண்மையை கேட்பதற்கும் நம்புவதற்கும் நேரமில்லாத மனிதர்கள் தான் உன் மேல பழி போடுவாங்க. நீ எப்போதும் கவனமாக இருக்கணும் என் செல்லமே. ஒரு வெற்றி பல தோல்விகளை மறக்க செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும். இப்போது நீ அடைஞ்ச தோல்வியும் இனிமே உன் வாழ்க்கையில பல வெற்றிகளை தர தயாராக காத்துக்கிட்டு இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா நீ முயற்சி செஞ்சினா உன்னால முடியாத காரியம் இங்க எதுவுமே இல்லை. நீ செய்த செயல்களுக்கும் நீ முயற்சி செஞ்ச காரியங்களுக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவுல கொடுக்க போறேன். இந்த உலகத்துல எத்தனையோ பேரு இந்த உலகத்தை விட்டு விதி முடிஞ்சு போய்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா உறவுகளும் எப்போதும் இந்த பூமியில இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா வந்தவங்களெல்லாம் இங்கே இருந்துட்டாங்கன்னா அப்புறம் புதுசா பிறக்கிறவங்களுக்கு இடம் இருக்காதல்லவா? அதனால இழப்புகளோ அல்லது ஏற்புகளோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. மதி இல்லாம புத்தி இல்லாம உன்னை விட்டு விலகி போற உறவுகளை நினைச்சு நீ வலியும் வேதனையும் கொள்ள வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில நடக்கும்ன்ற எண்ணத்தோட இரு. விட்டு கொடுத்து போறதும் பணிந்து போவதும் தப்பே இல்லை. ஆனா எதுக்காக யார்கிட்ட விட்டு கொடுத்து போகணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. சும்மா எல்லார்கிட்டையும் எல்லாத்துலயுமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றத புரிஞ்சு நடந்து கொள்ள பழகு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் புரிஞ்சுக்கிட்டு நீ பேசும்போது பழகும்போது அது நல்லபடியாக இருக்கும். கழுதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா அது தன்னை பெரிய சிங்கமா நினைக்க ஆரம்பிச்சிடும். அதனால மனிதர்களிடம் பேசும்போதும் பழகும் போதும் அவரவர்கள் குணத்தை பொறுத்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க பழகு. உனக்கு கிடைக்காதது தான் பெருசு, உனக்கு கிடைக்காத ஒன்றை வாழ்க்கைக்கு சிறந்தது நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீனா உன் கைகளில் இருப்பதும் காணாமல் போய்விடும் என் செல்லமே. எப்பவுமே உன் வாழ்க்கையில கிடைச்சதையும் உனக்கு அமைஞ்சதையுமே பெருசா சிறந்ததா நினைக்க கத்துக்கோ. இந்த உலகத்துல எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாத்த முடியாது. நீதான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பச்சோந்தி தனது இரையை பிடிப்பதற்காக தன்னுடைய உணவுக்காக மரத்தின் மேல இருக்கும் போதும் மண்ணின் மீது இருக்கும் போதும் அந்த நிறத்துக்கு ஏத்தாற் போல நிறம் மாறும். ஆனா மனிதன் தன்னுடைய தேவைக்காக எந்த இடத்துல எப்படி வேண்டும்னாலும் மனசு மாறக்கூடியவனாக இருக்கான். நீ கவனமா இருக்க வேண்டியது பச்சோந்தியிடம் அல்ல, மனிதர்களிடம். நிறம் மாறக்கூடிய குணம் மாறக்கூடிய இந்த மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருந்து வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் என் செல்லமே. உன்னை மற்றவங்க எப்படி மதிக்கணும், உனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீ நினைக்கிறத நீ தான் முடிவு செய்யணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. உன் செயல்களை நீ சரியாக செய்யும்போது உனக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் தானாகவே உனக்கு கிடைக்கும். உன்னை பிடிச்சவங்க உன்னை நேசிப்பாங்க. உனக்கு பிடிக்காதவங்க உன்னை விட்டு விலகி போனாலும் கவலைப்படாத.